ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நான் பரிசுத்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 107 வசனம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். ஆம் தேவ ஜனமே, உபத்திரவங்களினாலே நாம் தேவனை விட்டு விலகாதபடிக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே உபத்திரவத்தை பார்த்து தேவனை விட்டு விலகாதபடிக்கு உபத்திரவங்களோடு கூட அவருடைய வசனத்தை நினைத்து, உபத்திரவங்கள் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல, இதோ நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொன்னது போல நாமும் சொல்லி இதோ இந்த நாளை தொடங்குவோம். ஆம் தேவ ஜனமே, நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது, நம்மை வளர்க்கிறதா இருக்கிறது, நம்மை தேவனோடு ஒட்டி சேர்க்கிறதா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாய் இருங்கள். உபத்திரவங்களிலே நீங்கள் மூழ்கி விடாதபடிக்கு, கடனிலே மூழ்கி விடாதபடிக்கு, கண்ணீரிலே மூழ்கி விடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையினுடைய கஷ்டங்களிலே நீங்கள் மூழ்கி விடாதபடிக்கு வசனத்தின் மூலமாக என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுங்கள். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் உபத்திரவங்களை தாங்க முடியாததனால் இதோ டிப்ரெஷனுக்கு செல்லுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், இதோ படுத்த படுக்கையாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் நமக்கு கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் ஆதாரமாயிருக்கிறது. இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் என்று சொல்லி இதோ நாம் இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறபடினாலே எந்த உபத்திரமும் உங்களை அசைக்க முடியாது, எந்த பாடுகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம், சீஷர்களுக்கு உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. இதோ அவளை பார்த்து சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி கேட்கிறார். ஆம் தேவ ஜனமே, நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எனவே இந்த உபத்திரவத்தை கர்த்தரே எனக்கு நியமித்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தேவான் எப்படி தன் மரணத்திலே தேவனை மகிமைப்படுத்தினானோ, கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் கூட அந்த இறுதி நேரத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவன் இதோ ஜெபித்தது போல இந்த நாளிலும் நமக்கு வருகிற உபத்திரவங்களில் வசனத்தின் மூலமாக என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உப்பா எங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலிருந்து உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக எங்களை விடுவியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உபத்திரவத்திலே நாங்கள் மூழ்கி போகாதபடிக்கு உம்முடைய வசனத்தின்படியாக எங்களை உயிர்ப்பித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.